அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாசாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ரவை கோதுமை மாவு லட்டு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு லட்டு தாங்க இது. வீட்டில் இருக்க பொருளே வச்சு சூப்பராக செஞ்சிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே செய்யக்கூடிய ஒரு லட்டு தான் இது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. நம்ம இந்த கப்பில் தான் எல்லாத்தையும் மெஷர் பண்ண போகிறோம். இந்த கப்பில் அரை கப் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் இப்போ சேர்த்துக்கலாம். மெஷரிங் கப் இல்லைன்னா கூட உங்கள் வீட்டில் இந்த குட்டி குட்டி கிண்ணம் இருக்கு இல்லையா, அதிலே நீங்கள் அளவு எடுத்துக்கலாங்க. இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு நம்ம இன்றைக்கி என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, கோதுமை மாவு சேர்க்க போகிறோங்க. மொதல் கப் சேர்த்துட்டோம். இப்போது 2வது கப் சேர்க்குறேன். இதுக்கு அரை கப் அளவுக்கு நம்ம ரவை எடுத்துக்கலாம். நல்ல பொடியான ரவையாக எடுத்துக்கோங்க. இந்த நெய்யிலையே இது நல்லா வறுக்கணுங்க. ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்து விடலாம். அடுப்பு சிம்மில் இருக்கட்டுங்க. நெய் எல்லா மாவுலையுமே இருக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது இதில் மிச்சம் இருந்த 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம சேர்க்க போகிறோங்க. மொத்தம் 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்க போகிறோம். இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கோங்க. இப்போது இது ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுக்கணுங்க. இந்த மாவோட கலரும் சேஞ்ச் ஆகணும், நல்ல வாசமும் வரும். அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். ஃபுல் வச்சு பண்ணிங்கன்னா சீக்கிரமாக கரிஞ்சிரும். அதனால் சிம்மில் வச்சே பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல வாசனையும் வருங்க. இப்போது போதும், இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இது கை பொறுக்கிற சூடு வரணுங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ரொம்ப ஆற விட்டுறாதீங்க, கை பொறுக்கிற சூடு வரணும். இருக்கட்டும். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதுக்கு 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. இதை சேர்த்து அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இதுக்கு பதில் நீங்கள் வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் சக்கரை தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது பாருங்கள், இது கை பொறுக்கிற சூடு வந்துருச்சுங்க. ரொம்ப ஆற விட்டுறாதீங்க, அப்போ லட்டு பிடிக்க வராது. கொஞ்சம் சூடு இருக்கணும். பாருங்கள், கை பொறுக்கிற சூடு வந்திருக்கு. ஆனால் சூடாக தாங்க இருக்குது. ரொம்ப ஆற விட்டிங்கன்னா உங்களுக்கு லட்டு பிடிக்கவே வராது, கொஞ்சமும் வராது. இப்போ இல்லை, நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்க்குறேன். பாதாம், பிஸ்தா, முந்திரி 3மே நான் சேர்க்குறேங்க. உங்களுக்கு முந்திரி மட்டும் தான் இருக்குது அப்படின்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல சர்க்கரை, அதை நம்ம சேர்க்க போகிறோம். இது பார்க்கும்போது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியும் கலந்து விடும்போது, ஆனால் கரெக்டாக இருக்குங்க. நம்ம ரவை 2 கப் சேர்த்துருக்கோம். அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு தான் சர்க்கரை சேர்த்துருக்கோம். உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். பார்க்கும்போது நிறையா இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு கலந்து விட்டு லட்டு பிடிக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடுங்க. இப்போ கையால் நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் சர்க்கரை இருக்கணும். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது லட்டு பிடிக்கணும் இல்லையா, அதனால இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை கொஞ்சம் உருக்கி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்க்க போகிறோம். 2 ஸ்பூன் தாங்க சேர்க்குறேன். இந்த நெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா 2 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வைக்க முடியாது. இது 2 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் பால் சேர்த்திங்கன்னா உங்களால் லட்டு பிடிக்க வரும். ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வைக்க முடியாது. இப்போ லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். மொத்தமாக 6 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேங்க. இது மேலே ஒரு பாதாம் வச்சுக்கிறேன். பார்க்க அழகாக இருக்கும், வீடியோக்காக தான் வச்சுருக்கேன். இது வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. பாதாம் பார்த்திங்கன்னா நான் வீடியோக்காக தான் வச்சுருக்கேன். லட்டு பிடிச்சாச்சு. ஈஸியாக வருங்க. லட்டு பிடிக்க ரொம்ப கஷ்டமே இருக்காது, ஈஸியாக இருக்கும். லட்டு பிடிச்சாச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. பார்க்கும் போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோவும் சேரும். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.